கடக ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? நவம்பர் 15ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சுகர் கோட்லாம் குடுக்காம, உள்ளத உள்ளபடி சத்தியமா சொல்லணும் அப்படின்னா, எல்லா பிளானட்டும் உங்க விதியா, என் விதியான்னு தெரியல. 2, 2 இடத்துல போய் உட்கார்ந்திருக்கு. ஒரு இடத்துல இருந்தாலே பலன் சொல்றது அவ்வளோ கஷ்டம். இல்ல 2, 2 இடத்துல போய் உட்கார்ந்து ஒவ்வொரு வீட்டையும் ஆக்குபை பண்ணிட்டு இருந்தா எப்படி பலன் சொல்றது? அப்ப பலன் இந்த தடவ எல்லாருக்குமே டூயலா நடக்க போகுது. ஓகே. அது பிளஸ்ஸா இருந்தாலும் டுயலா நடக்க போகுது, மைனஸா இருந்தாலும் டுயலா நடக்க போகுதுன்ற விதத்துல இதுவரைக்கும் தலைக்கு மேல் உச்ச குருவாக அமர்ந்திருந்த மிஸ்டர் குரு அப்படி நம்மளும் கொஞ்சம் கெத்தா கலர்லாம் தூக்கி விட்டுட்டு இருந்தோம். இருந்தோம். ஆமா இருந்தோம். அப்படி இருந்த தன்மையெல்லாம் மாறி, எகைன் மறுபடியும் முதல்ல இருந்து புரோட்டா சாப்பிடுன்ற மாரி 12ஆம் இடத்துல போய் குரு உட்காராரு. ஆனா ஒரு விஷயம் செம்ம ஜாக்பாட் என்னன்னா, 12ஆம் இடத்துல போற பயப்ல கொஞ்சம் வக்கிரமா இருக்கு. அதனால பிரச்சனையே இல்ல. அப்ப என்ன ஆகப்போகுது? செலவுகள், வீண் விரயங்கள்ல இருந்த அமைப்பெல்லாம் மாறப்போகுது. குரு லக்னத்துல இருந்து பண்ணத விட, இந்த தடவ உங்களுக்கு மிகச்சரியான யோகத்தை கொண்டு வந்து குடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கடக ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, கடக லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி நடக்க போகுது. சூப்பரா இருக்க போகுது இந்த தடவ.